ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் எனக்கு ஒரு 100 கிஸ்ஸஸ் வேணும். கிடைக்குமா? ம். சரி. என்று கூறியதும் தான் அவன் என்ன கேட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவனை அழுத்தமாக முறைத்து பார்த்தவளைக் கண்டு அவளுக்கு அருகில் வந்தவன், "ஹே, ஹே எஸ்கே, ப்ளீஸ் ஒரே ஒரு பில்லியன் ஸ்வீட் கிஸ்ஸஸ் கிடைக்குமா?" என மீண்டும் குறும்பாக கண் சிமிட்டினான். "என்னது? எஸ்கேவா? அப்படின்னா?" "ம். அப்படின்னா அப்படின்னா" என்று ராகம் எடுத்துவிட்டு, "ஸ்வீட்டு கடனா தொண்டி" என்று மென்மையாக அவள் கன்னத்தை வருடினான். "ஓ! உங்க பொண்ணு உங்களுக்கு மது ஆயிட்டதால, இப்ப நான் உங்களுக்கு ஸ்வீட்டு கடை ஆயிட்டனா?" அது அப்படி கிடையாதுங்க மேடம். உங்களுக்கு புது நேம் வச்சா, என் பொண்ணுக்கு புது நேம் உண்டு. அப்ப ஸ்வீட் கடைக்கு மேட்சா அவளுக்கு என்ன வச்சிருக்கீங்களா? சிம்பிள். நீ பிஎஸ்கே, மது சிஎஸ்கே. பி ஃபார் பொண்டாட்டி, சி ஃபார் என்ன? சில்வண்டா? அதுக்கு மீனிங்? என்று ஷர்மி குதூகலிக்க, ஹோய்! என் பொண்ணுக்கு மட்டும் நீங்க அவள சில்வண்டுன்னு சொன்னது தெரிஞ்சது. அப்புறம் நீங்க அவ்வளவுதானுங்க மேடம். முதல்ல நீங்க இந்த மேடம்னு சொல்றத நிப்பாட்டுங்க. நீ என்ன மாமான்னு சொல்லு. நானும் மேடம் நிப்பாட்டுறேன். முடியாது. அப்ப நானும் மேடம விட முடியாதுங்க மேடம். நீங்க உங்களுக்கு அடிபட்டு சென்னை வந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைப்பீங்க. அதையெல்லாம் மறந்துட்டு நான் இப்ப உங்கள கொஞ்சணுமா? பொம்மு, நான் ஏன் சொல்லலன்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஏன்டி இப்படி பிடிவாத பிடிக்கிற? நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கணும் மாமா. என்று சொல்லும் போதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடியவும், ஹே தனு, ப்ளீஸ் டி, சாரி என்று அவளை இழுத்து தன்னோடு சீர்தனைத்துக் கொண்டான் மதி. எனக்கு அடிபட்டதை சொல்லி உன்னையும் அக்காவையும் டென்ஷன் பண்ண வேணான்னு தான் சொல்லல தனுக்குட்டி. இல்ல, உங்க அக்காவை நினைச்சு உங்களுக்கு பயம் மாமா. அதனாலதான் நீங்க சொல்லல. சரியான பயந்த புலி மாமா நீங்க என்று சிரித்தாள். சிரித்தவளை தன்னோடு இன்னும் இறுக்கமாக சீர்தனைத்தவன், ம், எஸ், பயந்தான். அவங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு பயம். அவ முன்ன விட இப்போ சந்தோஷமா இருக்காளான பயம். நான் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருக்கனான பயம். இருக்கனா? ம் என்று அவளை தன்னிலிருந்து பிரித்து அவள் முகம் காண முயலவும் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடி அவன் மார்பில் முத்தமிட்டுக் கொண்டே, அவங்க பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது மாமா. ஆனா உங்க பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உங்க பொண்டாட்டி ரொம்ப லக்கி மாமா. ம்ஹும். நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவதானோ. தேங்க்ஸ் டி. எதுக்கு? எனக்காகவே பிறந்ததுக்கு என்று அவனும் அவளை முத்தமிட்டான். சரி, அதுக்கு என்ன மீனிங்? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது வந்து, நீ பெரிய ஸ்வீட்டு கடை, என் பொண்ணு சின்ன ஸ்வீட்டு கடை. ஓ, அப்ப என்ன, நீங்க எஃப்எஸ்கேவா? ஹை, எனக்கு பேர் இருக்கா? அப்படின்னா என்னங்க மேடம்? என்று அவள் மூக்கை தன் இதழ்களாலும் பற்களாலும் அவன் சீண்ட, அதுவா கட்டு சார், ஃபேக்டரிஸ் ஆஃப் ஸ்வீட் கடைஸ் என அவள் கூறவும் அவளின் கட்டு சாரில் தங்களின் கடந்த காலத்தை ஒரு முறை நினைத்து பார்த்தவன் புன்னகை முகமாக, மறந்துடாதீங்க மக்களே, வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்ம சேனல்ல கொள்ளை அடித்தது நீ அடி கதையை போட போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.